நான் என்ன ஆச்சுண்ணா? நான் காலையில் 9:30 மணிக்கு நான் கிளம்பி அலுவலகத்துக்கு சென்றேன். ஒரு 9:45க்கு நான் கிளம்பும்போது இந்த பக்கம் வந்து இந்த சந்தில் 2 பஸ்ஸு நின்றுச்சு, மினி பஸ் வந்து நின்றுச்சு. இந்த சந்தில் எதுக்கு பஸ் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே நான் போயிட்டுருக்கும்போது என்னுடைய வாகனத்தின் மீது கல்லை விட்டு எறிஞ்சாங்க. அப்போ தான் இந்த பஸ்ஸில் வந்திருக்கவங்க என்ன இந்த தாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கதவை திறக்காதீங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லும்போதே தம்பி வந்து கதவை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் தாக்குதல் நடந்துகிட்ருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் கழித்து அம்மாட்ட பேசும்போதே 10 நிமிஷத்துக்குள்ளே பின் கதவை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அம்மாவோட ஃபோனை வாங்கி அதுலேயே எனக்கு வீடியோ கால் பேசுகிறாங்க. எனக்கு வீடியோ கால் பேசி உங்கள் வீட்டுக்குள்ளே தாண்டா அது நடக்குது பாரு அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு நான் அப்புறம் கீழ்ப்பாக்க உதவி ஆய்வாளர் ஒருவர் பேசினார். சார் நாங்கள் வந்துவிட்டோம், ஸ்பாட்டுக்கிட்ட நான் 2-3 மாட்டி பேசி கிட்டத்தட்ட அரை மணி 40 நிமிடங்கள் வந்து அவங்க வரல. அதுக்கப்புறம் பேசினோன்னா அவரே காலுக்கு வந்துட்டு சார் வந்துட்டாங்க, இப்போ அம்மா வீட்டில் பத்திரமா இருக்காங்கன்னு தகவலை சொல்லிவிட்டு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டேன்ற தகவலையும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் இது வந்திருக்கவர்கள் நான் தொடர்ந்து வந்து இந்த டிசம்பர் 2024 தமிழக முதல்வர் துப்புரவு தொழிலாளிகளுக்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிதி உதவியோடு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழே ஒரு 230 வாகனங்களை வழங்கினார். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த 230 வாகனங்களையும் பெற்றவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் பினாமிகள். ஒரு 87 பேர் மட்டும்தான் அதில் உண்மையான பயனாளிகள். மீதம் உள்ள அத்தனை பேருமே திரு செல்வ பெருந்தகை அவர்களின் பினாமிகள். இந்த வாகனங்களை மெட்ரோ வாட்டரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த மெட்ரோ வாட்டர் தரும் பணத்தை ஒரு குரூப்பு கம்பெனியில் முதலீடு செய்து அந்த குரூப்பு கம்பெனியிலேருந்து இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாதம் 20,000 30,000 கொடுத்துட்டு CMWSSB கொடுக்கக்கூடிய மொத்த பணத்தையும் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்றது நான் குற்றம் சாட்டியிருந்தேன். அது தொடர்பான ஆதாரங்களெல்லாம் நான் அந்த அந்த காணொலியில் காமிச்சிருந்தேன். திரு செல்வ பெருந்தகை அவர்களும் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களும் சேர்ந்து தூண்டிவிட்டு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் திரு அருண் அவர்களை குற்றம் சுமத்துவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், நான் தொடர்ந்து திரு அருண் அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டின் முகவரி ஒருவருக்குமே தெரியாது. ஏன்னா என்னுடைய சொந்த வீடான மதுரவாயில் வீடு வந்து சீல் வைக்கப்பட்டு நான் நீதிமன்றத்தில் அதை திறக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 2 மாதம் ஹோட்டலில் இருந்தேன், 2 மாதம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. எந்த இடத்திலும் இந்த வீட்டின் முகவரியை நான் காவல்துறைக்கோ வேறு யாருக்குமோ கொடுத்ததே கிடையாது. அண்ட் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு ப்ரிசைஸாக வண்டி எடுத்துகிட்டு இங்கே வர்றாங்கன்னா இது காவல்துறை இந்த வீட்டோட முகவரி அழித்து அவர்கள் தான் இந்த தாக்குதலை தூண்டிவிட்டு நடத்தியிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். இவர் அருணுடைய இதில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்களா, திருவான்மையூர் இதில்? ஆமாம், அதுதான் இது மெயின் இதுவா? அது மட்டும் காரணமல்ல. திரு செல்வ பெருந்தகை அவர்களும் திரு அருண் அவர்களும் நெருக்கம் என்பது எனக்கு நன்றாக தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் திரு செல்வ பெருந்தகை அவர்களோட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகையோட இன்வால்மெண்ட் தெரியக்கூடாது என்பதற்காக அவசரமாக அந்த வழக்கின் புலனாய்வை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து செல்வ பெருந்தகையை திரு அருண் அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் இடையே இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் காரணமாகத்தான் திரு அருண் அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருவான்மியூரில் நான் போட்ட அந்த விவகாரம் மட்டும் இதற்கு காரணம் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே என்னையும் என்னோட சவுக்கு மீடியாவையும் முடிச்சு விடணும் அப்படின்ட்டு தான் திரு அருண் அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதோட ஒரு நீட்சி தான் இந்த தாக்குதல். இது தொடர்பாக புகார் நிச்சயமாக கொடுப்போம். இப்போ தான் வந்திருக்கேன், பார்த்துருக்கீங்க. அந்த வீடுக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். கொடுத்தாலும் மறுபடியும் சிட்டி கமிஷனர் மேலே போது அப்போ நம்ம எங்கே அதுக்கு வேறு என்ன வழி? நீங்கள் போய் பக்கத்து மாநிலத்தில் கொடுக்க முடியாது இல்லையா? ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் இதுவும் நீங்கள் அங்கே தான் கொடுத்தாகணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடகம். இது எந்த வகையான மிரட்டல் நினைக்கிறீங்க? இது என்ன கொலை மிரட்டல் நினைக்கிறீங்க? இது ரொம்ப அடிப்படையாக நீண்ட நாட்களாகவே எனக்கு வந்து நீங்கள் உங்கள் மீடியாவை நிறுத்துங்கள் என்ற எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்தது. அதற்கு பிறகு மிரட்டலே வந்து கொண்டிருந்தது. நான் தொடர்ந்து இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிராக பேசி கொண்டிருக்கிறேன் என்பதனால இது வந்து இறுதி எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி நான் கிளம்பும்போது என்னோடய வண்டி நின்றுருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் ஊகித்து கொள்ள முடியும். வண்டி மட்டும் நின்று இருந்துச்சுன்னா என் மீது கடுமையான தாக்குதல் நடந்திருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற டேபிளையும் வீட்டு படுக்கை அறையிலையும் மழை தள்ளி ஊற்றுறாங்கன்னா நீ உன் மீடியாவை நிறுத்துன்றதுக்கான எச்சரிக்கை தான், வேறு ஒன்றும் இதில் சொல்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறதால வேறு எங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது? என்ன மாதிரியான நெருக்கடிக்கு நீங்கள் உள்ளாகுறீங்க? மொத்தமாக செயல்படவே முடியாதுன்றதை தான் நீங்கள் பார்க்கணும். இதில் என்ன காரணம் என்றால், நீங்கள் வந்து இப்போ ஒரு வாடகை குடியிருக்கிற வீட்டில் வீடை சுற்றி அடித்து உடச்சி ஜன்னல் கதவெல்லாம் உடச்சி வீட்டு உள்ள மலத்தை தூக்கி போட்டால் எந்த வீட்டு ஓனர் உங்களுக்கு வாடகைக்கு குடியிருக்க அனுமதிப்பாருன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நான் வேறு இடத்துக்கு போனாலும் எந்த வீட்டில் குடியிருப்பீங்க? இப்போ அலுவலகமாக காலி பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொந்த வீடு பூட்டி சீல் வச்சுருக்கு போலீஸு. இப்போது இந்த வீடு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டை பிடிச்சேன். 3 மாதம் கழிச்சு நான் இந்த வீட்டை பிடிச்சேன். இந்த வீட்டையும் இப்படி பண்ணிட்டானா ஓனர் வந்து கூப்பிட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் எப்படி குடியிருப்பீங்க சொல்லுங்கள்? இப்போ சொல்லியிருக்காரு. சொல்லிட்டாரு, உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஃபோன்லேயே வந்து சொல்லிட்டாரு. இப்போ நேராக கூப்பிட்டு சொன்னார், நேரமும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே குடியிருப்பீங்க சொல்லுங்கள்? யார் உங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுப்பா? கதை உடச்சிட்டாங்க, இன்றைக்கி இங்கே தங்க முடியாது.
அவர் நீங்கள் எனக்கு 10 நாளுக்குள்ள காலி பண்ணி கொடுங்கன்றாரு. எப்படி எங்கே போய் இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள்? யார் உங்களுக்கு வாடகை கொடுப்பா வீடு? இது போன்ற ஒரு சாக்கடெல்லாம் வந்து இது பண்ணுறது ஒரு எப்படி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த அரசாங்கம் இறங்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதைத்தான் நான் 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கவர்மெண்ட்டு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசு என்பதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அது இன்றைக்கி நிரூபணம் ஆகிடுச்சு. எங்கேயாவது நடக்குமா? எந்த அரசுலையாவது இது நடக்குமா? சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்கன்னா இவங்களுக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் தானே. இது இப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதைத்தான் நான் 4 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி தாக்குதல் தொடுக்கிற அளவுக்கு? துப்புரவு தொழிலாளர்களை இழிவாக பேசிட்டேன்னு ஒரு எஃப்ஐஆர் ஏற்கனவே இருக்குது இல்லைங்களா? சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்க. இந்த வீடியோ பார்த்தா தெரியுங்க துப்புரவு தொழிலாளர்களை ஆதரவாக பேசியிருக்கேன்னா இழிவாக பேசியிருக்கேனான்ட்டு. அவங்க வயிற்றில் அடித்து சுரண்டாதன்ட்டு தான் நான் பேசியிருக்கேன். அவங்கள இழிவாக பேசலை நான். அப்போ இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கவர்கள் என்னுடைய படத்தை போட்டு காவல்துறையோட விசாரணையில் என் ஃபோனை கைப்பற்றிய போது அவர்களுக்கு என்னென்ன புகைப்படங்கள் கிடைத்ததோ அந்த புகைப்படங்களையெல்லாம் போஸ்டராக வைத்திருக்கிறார்கள். நான் காவேரி மருத்துவமனையில் எனக்கு இதே அறுவை சிகிச்சைக்காக நான் காவேரி மருத்துவமனைக்கு சென்ற போது அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை போஸ்டர் அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா இந்த தகவல் காவல்துறை தவிர வேறு யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறை திட்டமிட்டு நடத்திய ஒரு தாக்குதல். இங்கே பாருங்க, உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது. இந்த போஸ்டர்ல யார் அடிக்கணும்? இந்த போஸ்டர் எல்லார் கையிலே இருந்தது. காவேரி ஹாஸ்பிட்டல் எடுத்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி வெளியில் போகும் சொல்லுங்க. அந்த 271 தான் இருக்கா? 27 ஏன் நம்பர் இருக்கா? அம்மா தான் நம்மளது ஒரே நிமிஷம். அம்மா செலவு காசு இருக்காம்மா? நான் தந்தேன். அஸ்வின் இந்த காலை ஒரு 9:45 நான் அலுவலகத்துக்கு கிளம்பி போன போது ஒரு 2 பஸ்ஸில் பஸ் வந்து இந்த சந்துக்குள்ள வந்து நின்றுச்சு. அப்போ இந்த சந்தில் எதுக்கு கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு 100க்கு ஃபோன் செய்து இந்த விவரங்கள் எல்லாம் நான் இந்த மாதிரி சார் வீட்டை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆள் உள்ள கதவை உடச்சு அவங்க வந்துட்டு அம்மா கையில் இருக்கிற ஃபோனை சொல்லி அவங்க அதில் அந்த ஃபோனில் வீடியோ காலை பேசி உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் பாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மரத்தை சாக்கடையெல்லாம் கலந்து கொட்டி வீட்டை சூறையாடிட்டு வீட்டுக்குள்ள நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் மீண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து இது மாதிரி தாக்குதல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை நாங்கள் வந்துட்டோம் சார், 5 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்களும் தான் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்று நான் உறுதியாக தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த துப்புரவு தொழிலாளர்களை பயன்படுத்தி அவர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து இது போன்ற தாக்குதலை நடத்துவதற்கு பின்னணியில் இருக்கிற அருண் அவர்கள் தான் இருக்கிறார் என்பது எனக்கு எந்த வீடு யாருக்குமே தெரியும். என்னுடைய நண்பர்களுக்கு கூட நான் ஊழியர்களுக்கு தெரியும். அந்த வீடு மதுராளி வீடு சீல் வைக்கப்பட்டு விட்டதுனால 2 மாதம் ஹோட்டலில் தங்கினேன். 2 மாதம் நான் கிட்டத்தட்ட 3 மாதமாக தான் நான் இந்த வீட்டில் இருந்து வருகிறேன். காவல்துறையினரை தவிர யாருக்கும் இந்த வீடு இருக்கக்கூடிய இடம் தெரிவதற்கு
இல்லை காளிம்பையில் சும்மா ஒரு 3-4 தடவை இருந்தாங்க. நான் வந்து அப்போ தான் என் பையன் ஃபோன் பண்ணான், ஏம்மா யாரும் அந்த பையன் லெனின் கதவை தட்டி யாரும் திறக்காதீங்கம்மா அப்படிங்கவும் நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை டாப்பாக போட்டு பின்னுக்கும் ஓடி போய் டாப்பாக போட்டேன். போட்டு இங்கே காளிம்பில் அடித்தாங்க. அப்புறம் மடார் தட்டில் உடச்சாங்க இந்த கதவை, ஒன்றும் இது இல்லை. அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதையும் பின் கதவையும் டாப்பாக போட்டு போய் நின்றுக்கிட்டேன். மறுபடியும் கதவு கிச்சன் ஜன்னலெல்லாம் திறந்து இது பண்ணாங்க. கதவை அப்புறம் மடார் அடிச்சு கதவை நான் அடிக்கவும் போய் கதவை இப்படி தள்ளுனேன். ரொம்ப இது பண்ணி அடிக்கவும் நான் இப்படி கதவு ஒரு டால்ப்பாக கலண்டுக்குச்சு. விழவும் நான் போய் ஒதுங்கிட்டேன். அந்த பின் கதவை பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே எல்லாம் விழுந்து அது வழியாக உள்ளுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் பிடிச்சி சமைச்சு வச்சதெல்லாம் எல்லாத்தையும் தட்டி விட்டு இது பண்ணிவிட்டு எங்கே அவன்ட்டு யார் அப்படின்னு சங்கர் அப்படி சங்கர் அவன் கம்பெனி கிளம்பி போயிட்டான். இந்த அம்மா போய் சொல்லுங்க போய் பாருங்கன்னு சொன்னேன். சரி போய் பார்த்துக்கங்க. எல்லாரும் பார்த்தோன்னா எல்லா ரூமும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்கள் மாவன் இப்படி பண்ணான், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. உங்கள் மாவன் வந்து எங்களை தரக்குறைவாக பேசணும், அதெல்லாம் இல்லையே, உங்களை வந்து ரொம்ப மதித்து உங்களுக்கு ஆதரவாக தான் என் பையன் பேசினான், தரக்குறைவாக எதுவுமே பேசலை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசினான். இல்லை ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு அப்படியே 1000கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பொண்ணுங்க சொன்னாலுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவன் கண்ணாப்பினான்னு அவள் எங்கே மாலதி எங்கன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி எல்லாம் பேசினாங்க. பேசவும் நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க, என் பையனை பேசாதீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசினா, எனக்கு தெரியுது ஆதரவாக, நீங்கள் என்ன அப்படின்னாக்கா இல்லை உங்கள் பையன் இப்படியெல்லாம் பேசுகிறான், எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடுறான், அப்படியெல்லாம் பேசலை அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பொம்பளை சும்மா பேசு அப்படின்னா அவள் வந்துட்டு என் பையன் இப்படியெல்லாம் பேசலாமா, ஏமா அப்படி பண்ணுறீங்க, அவளுங்க கண்ணாப்பண்ணான்னு பேசினாளுங்க. சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா பேசி முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா இதிலேருந்து ஊற்றிட்டு 3 பக்கெட் சாக்கடையை கரைச்சி கொண்டாந்து 3 பக்கெட்டும் வந்து கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரலையும் எல்லா ஹால்கில் எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன். எத்தனை பேர் வந்தாங்கம்மா மொத்தமாக? ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு 15 பேர் இருக்கும். வெளியில் வேறு இந்த பக்கம்லாம் நின்னானுங்க. வெளியில் வந்து இதெல்லாம் ஜாடி ஓனர் விட்டு அந்த ஜாடியெல்லாம் தூக்கி உடச்சி போட்டுட்டு அவனை காணும். அப்படியே செல்ஃபோனையும் பிடுங்கிட்டேன். நான் இப்படி வச்சுட்டு இருந்தேன். இவன் தான் உங்கள் பையனா, இவன் தான் எங்களை பேசினான் அப்படின்னு, செல்ஃபோன் இனிமேல் உங்கள் கைக்கு வராது அப்படின்னா ஒரு பொம்பளை. சரின்ட்டு தான் அப்புறம் அவங்க முடிச்சுட்டு எல்லாம் உடச்சிட்டு தட்டி விட்டுட்டு எங்களை மலைன்றதுக்கு இழிவாக பேசினாங்க. இப்போ நீங்கள் கூட்டி எழுங்க மலத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அவனுக்கு பட்டில் போயிட்டாங்க. போலீஸுங்க வந்த உடனே இப்படி சொன்ன உடனே இருமா அவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் அவனுங்க அமைதியாக இருக்கட்டும், அவங்க ஃபோனை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க போலீஸ்காரங்க. சரிங்க அப்படின்ட்டு போலீஸ் அது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்களா? என்னங்க ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்களாம்மா? போலீஸுங்க ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வாங்கி கொடுத்துட்டாங்க. தாக்குனாங்களா? எதுவும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டாங்க? என்னங்க உங்களை எதுவும் தாக்குனாங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருன்னே தெரியாமல் உங்கள் ஃபோனை பார்த்து இவர் தான் சங்கரா அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது தூண்டுதல் ஏதோ இருக்குன்ட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது யாருன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அரசியலும் கலந்துருக்குது, எல்லாருமே கலந்துருக்குறாங்க, இதில் யாருன்னு எனக்கு சொல்ல முடியல. நான் ஆனால் போலீஸ்காரன்ட்ட சொன்னேன், இது மிஸ்டர் உதயநிதி செய்கிறது தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். வேணுமுனே பண்ணுறாங்க, அது என்ன சொல், நீ தான் அவனோட தாயா அப்படி பேசுகிறானே, அதில் சொல்லக்கூடாதான், எப்படி பேசுகிறேன், என் பையன் நல்லா தான் பேசுகிறான், உங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறான் அப்படின்னேன். அப்புறம் 3 பக்கெட்